எல்லாருக்கும் வணக்கம். டேய், நிஜமாவே இது உன் சேனல் தானா? இதில் உன்னை தவிர மற்றவங்க எல்லாருமே வர்றாங்களேடா, நீ மட்டும் வரமாட்டேங்கிறியாடா அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் இருக்கலாம். போகிற போக்க பார்த்தா அந்த கேள்வி எனக்கே வந்துடும் போல இருக்குது. அந்த லெவலில் தான் போயிட்டுருக்குது நம்ம பர்ஃபார்மன்ஸு. என்ன பண்ணுறதுங்க, சூழ்நிலை கொஞ்சம் அப்படி முன்ன பண்ணு இருக்குது. இப்போதைக்கு சரி பண்ணிடலாம், கூடி சீக்கிரம் சரியாயிரும். பரவாயில்ல, யார் வந்தாலும் கூட நம்ம சேனலை மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிற நண்பர்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பல பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கிறீங்க. அவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது என் தம்பி பிரியகுமாராக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம நண்பர் கிஷோராக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற யார் நம்ம சேனலில் வீடியோ போட்டாலும் நீங்கள் உங்களுடைய ஆதரவுன்றது இது வரைக்கும் இருக்குது. அந்த வகையில் அது நமக்கு கொஞ்சம் நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. சரி, ரைட், நம்ம கான்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். என்ன ஒன்று, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என் மூஞ்சியை மறந்து போயிடுவீங்களேன்றதுக்காக சரி கொஞ்சம் மூஞ்சியை காட்டிவிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்திருக்கிறேன். மறுபடியும் ஒரு நாள் பிரேக் ஆகும் நடுவில், கொஞ்சம் அந்த மாதிரியான சிக்கல்கள். சரி, ரைட், என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்ட அந்த என்டிஏ பேரறிவிப்பு அந்த கூட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய முகத்துலேயுமே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ். குறிப்பாக அதை பார்க்க முடிஞ்சு. அந்த கூட்டணியில் இடம்பெற்றவர்கள் முதற்கொண்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொருத்தர் முகத்துலையுமே அந்த ஒரு நம்பிக்கை, ஓகே நம்ம அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை பார்க்க முடிஞ்சு. அது பல பேர், அது பாஜக தலைவராக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், எல்லார் முகத்துலையுமே அந்த ஒரு முகமலர்ச்சியை பார்க்க முடிஞ்சு. எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இது தேராது, இது விளங்காது, இது என்ன அப்படி அப்படி பிஞ்சு பிஞ்சு கிடக்குது, இது எங்கே போய் இது அங்கே போய் ஜெயிக்க போகுது, இது எங்கே போய் விளங்க போகுதுன்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் முதல்ல இருந்தே என்ன அப்படின்னா, இது கட்டாயமாக கிட்ட நெருங்க ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி வந்து நிற்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் முறுக்கிட்டு இருந்தாப்புல, நான் போய் வருவேனா அப்படின்ற மாதிரி முறுக்கிட்டு இருந்தாப்புல, கடைசியில் தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு, இது அரசியல், இதெல்லாம் சாதாரணம், சகஜம். இன்றைக்கி சண்டை போடுவாங்க, இன்றைக்கி அன்பை காட்டுவாங்க, நாளைக்கு வன்மத்தை காட்டுவாங்க. இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயந்தான். இறுதி இலக்கு வெற்றி, அதை நோக்கி தான் எல்லாருமே மூவ் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது ஒரு ஷேப்க்கு அதிமுக ப்ளஸ் என்டிஏ அந்த கூட்டணி வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கூட இவர் பேசும்போது, யார் நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் பேசும்போது வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு பேசினார். அதே மாதிரி நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி அவர்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் அட்ரஸ் பண்ண விதம்ன்றது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஓகே இது ஃபைன், இது ஜெல் ஆயிடுச்சு. இத்தனை பேர் இத்தனை நாள் ஒரு இதை உருட்டிகிட்டு இருந்தாங்க, இது எங்கே அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஜெல் ஆயிடுச்சு, நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிட்டோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் விதமாக ஒருத்தருடைய பேச்சும் அமைஞ்சிருந்துச்சு. அப்படிங்கிறது யார் பார்க்குறவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ரைட், இப்போ நின்ட்டாங்க, ரைட்ரா அடிச்சிடலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி அப்படி தெரிஞ்ச கூட்டணி இப்போ பார், இங்கே பார்த்தியா படை பலம் தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நின்றுக்கிறாங்க. இப்போ எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களாம் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, திமுகவாக இருக்கட்டும் அல்லது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், குறிப்பாக திமுக காரணவோட அதிகமான திமுக காரணம் இருக்கக்கூடிய தோழர் திருமா அவர்கள்லாம் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, என்ன பிரயோஜனம், இவ்வளோ பெரிய கூட்டணி நிமிச்சு போய் நீங்கள் பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கும் பாஜக என்ன செய்ய சொல்லுதோ அதை செய்கிறதுக்கும் நீங்கள் கூட்டணி வச்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக காரங்க, குறிப்பாக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா, இங்கே பாருங்க, நாங்கள் உங்களை மாதிரி நாங்கள் தான் இதை பண்ணுவோம், இந்த தேர்தல் வாக்குறுதி வந்த உடனே நீட்டை கிழிச்சிருவோம், வந்த உடனே இதெல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் எதாவது சொல்கிறது, கற்பனைக்கு எட்டாத அல்லது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத சில விஷயங்களையும் பொய்யா உங்ககிட்ட சொல்லி மக்கள்கிட்ட சொல்லி வாக்கு கேட்குற அந்த வேலையை நாங்கள் செய்யலை. நாங்கள் என்ன செய்கிறோம், முதல்ல நாங்கள் எங்கள் ஆட்சியில் நாங்கள் செஞ்ச சாதனையை முதல்ல நாங்கள் சொல்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் தான் சொல்ல முடியுமா, நேருக்கு நேர் டிபேட் ஸ்டாலின் என் கூட வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவால் கூட விட்டுருந்தார். நிறைய அவர் சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா போன தடவை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டஃபஸ்ட் ப்ராசஸாக இருந்தது. உண்மையாகவே ஒரு பக்கம் கட்சியை காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் ஆட்சியை காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் அதையும் தாண்டி மக்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதையும் செய்யணும். ஆனால் சீமான் அவர்கள் கூட அழகாக சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில், இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. என்ன அப்படின்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆக்சிடென்டலாக சிஎம் ஆனவர், அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் சிஎம் ஆகலை. அப்படின்னும் போது அவருக்கு இப்போ பல நெருக்கடிகள் இருக்குது. கட்சியை தக்க வைக்கிற ஒரு பக்கம் இருக்குது, அதே மாதிரி நிறைய இப்படியான நெருக்கடிகள் இருக்குது. அதுவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் ஆட்சிக்கு வந்தார்னா நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வேற ஒரு கட்சி தலைவர், அந்த மாதிரி தான் சொல்ல முடியும்.
அந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தார். அப்படின்னும் போது போன தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள், கட்சியே உடையாமல் காப்பாற்றணும், அதே மாதிரி ஆட்சி கலையாமல் காப்பாற்றணும், அதே சமயத்தில் மக்களுக்கு நல்லதும் செய்யணும், இந்த மாதிரியான ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ், அந்த ப்ரெஷர் மத்தியிலேயே கூட நாங்கள் இந்தந்த சாதனைகள்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கொரோனாவை ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், அதே மாதிரி 7.5 விழுக்காடு அரசு மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட்டில் இடஒதுக்கீடு கொண்டு வந்த விஷயமா இருக்கட்டும், அல்லது இத்தனை கலை அறிவியல் கல்லூரிகளை வந்து அரசு மையப்படுத்தி 18,000 20,000 ஃபீஸுன்ட்டு இருந்ததை வந்து நாங்கள் வெறும் 1000 அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து எளிமைப்படுத்தினதாக இருக்கட்டும், தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கள், இந்த மாதிரி வந்து பல நாங்கள் செஞ்ச சாதனைகளை சொல்லி நாங்கள் வந்து வாக்கு கேட்குறோம். அதே மாதிரி நாங்கள் வந்தால் இதை செய்வோம், ஒரு ப்ராமிஸ் பண்ணால் அந்த ப்ராமிஸை செய்வோம், திமுக மாதிரி ஏமாற்ற மாட்டோம் அப்படிங்கிறது வந்து பொய்யான வாக்குறுதியெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து அதிமுக தரப்பு முன் எடுத்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே திமுக மேலே ஒரு கொடூரமான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இந்த நேரத்தில் இருக்குது. மக்கள் எல்லாருமே கொடூரமான வெறுப்பில் இருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க என்ன பல்ட்டி அடித்தாலும் கடைசி நேரம் இத்தனையும் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த லாஸ்ட் ஒரு 3-4 மாதம் அல்லது கடைசி ஒரு 6 மாதத்தில் திமுக நாங்கள் அந்த திட்டம் இந்த திட்டம் இந்த திட்டம், 1 மணி நேரத்துக்கு ஒரு திட்டம், ஒரு நாளைக்கெல்லாம் இல்லை, 1 மணி நேரத்துக்கு ஒரு திட்டம் கொண்டு வர வேண்டியது, ஸ்டாலின் மூஞ்சி ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியது, பேர் வைக்க வேண்டியது, பேரோட முடிச்சிக்க வேண்டியது. அப்போ அன்னைக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு ட்ராமா, இது வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிரும், இது மூலமாக நமக்கு ஓட்டு வந்துடும், மக்கள் இதை நம்பி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு ட்ராமாவை திமுக பண்ணுது. உண்மையாக என்னன்னா, மக்கள் உண்மையாகவே அந்த திட்டத்தின் மூலமாக இத்தனை ஆண்டுகால அவங்க ஆட்சியின் ஆண்டுகளில் அவங்க கொண்டு வந்த திட்டத்தின் மூலமாக மக்கள் பலனடைஞ்சிருக்காங்க அப்படின்னா இவங்க அதை விளம்பரப்படுத்தவே தேவையில்லை. மக்களே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆங்காங்கே அவங்களே பேசிப்பாங்க, அவங்களே ஆமாம் இது மூலமாக நாங்கள் இவ்வளோ பலன் அடைஞ்சிருக்கோம், திமுக ஆட்சியில் எங்களுக்கு இவ்வளோ நல்லது நடந்திருக்கு அப்படின்றது அவங்களே பேசிப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ சோஷியல் மீடியா காலம் உங்களுக்கு தெரியும், அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். அப்படி ஆர்கானிக்காக ஆட்டோமேட்டிக்காக வெளியே ஒரு விஷயத்தை மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அதை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகுறதோ அல்லது அதை பார்த்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்ன இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க பண்ணுறது என்னது, ஒரு மேடையை போட வேண்டியது, ஒரு கூட்டத்தை போட வேண்டியது, ஒரு கும்பலை சேர்க்க வேண்டியது காசு கொடுத்து, அதில் இந்த ட்ராமா ஆர்டிஸ்ட்டு நாடக நடிகர்களை கொண்டு வந்து நடிக்க வைக்க வேண்டியது அப்பட்டமாக தெரியுது. ஏன் எதுக்கே அந்த ட்ராமா? இதை பார்த்து நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகிருப்போம், இதை பார்த்துட்டு அடே அப்பா திமுக பயங்கரமான கட்சி, அவங்க தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருவோமா அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியுது. ஒரு மாதிரி ஆக்வார்டாக பார்க்குறாங்க. திமுக பண்ணுற இந்த ட்ராமா எல்லாமே ஆக்வார்டாக தான் இருக்குது. அப்படின்னும் போது ஒரு கொடூரமான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது டிஎம்கேவுக்கு. இப்போது எதிர்த்தரப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சேதரி அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ மக்களுக்கு ஒரு பார்வை, ரைட்டு அடிச்சிருவாங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தனித்தனியாக இருந்தவங்களாம் இப்போலாம் ஒன்றா கூடுறாங்க. தனிமரமாக இருந்தது ஒரு தோப்பாக நிற்கிது அப்படின்ற ஒரு பார்வை மக்களுக்கு, அந்த ஒரு உளவியல் அதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா மக்கள் உளவியலை செட் பண்ணுறது. நம்ம மேலே ஓகே நமக்கு ஓட்டு போட நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வரணும். அதை செட் பண்ணுறதுன்றது தான் ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு ப்ராசஸ். அதை அதிமுக சீரும் சிறப்பமாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்க முடியுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக கூட ஸ்டெடியாக சொல்ல முடியல, என்னது தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி, அதை வந்து மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் ஒத்துக்கிறது, அதை திமுகவால் செய்ய வைக்க முடியல. இன்னுமே காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சி தான், ஆட்சி தேர்தல் பங்குன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக ஃப்ரம் த டே ஒன் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி. நீ அமித்ஷா சொல்கிறாரு, அவரு சொல்கிறாரு, இவரு சொல்கிறாரு, நீ என்ன வேணா சொல்லிய, தனிப்பெரும்பான்மை அதிமுக ஆட்சி அடையும், கூட்டணி ஆட்சிக்கு இடமே கிடையாது அப்படின்ட்டு ஃப்ரம் த டே ஒன் எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டாரு. அதே தான் பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் வந்து இணைஞ்சப்ப, கூட்டணியில் வந்து இணைஞ்சப்ப அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது அன்புமணி அவர்களும் சொன்னார். ஸோ இப்படியாக ஒரு அதிமுகவோட கேம்பில் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் செட் ஆகிருக்குது. ரைட்டு, இது அப்படியே போச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த இறங்கி வேலை செஞ்சாங்க, இந்த ஒரு மொமெண்டத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இறங்கி அவங்க களத்தில் வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. மக்களுக்கு அது வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இவங்க வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, பிஜேபி இருக்குது, எப்படி போய் ஓட்டு போடுறது, பிஜேபிக்கு வந்து இவங்க பிஜேபி சொல்கிற மாதிரி தான் இவங்க கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க அதிமுக தரப்புலேருந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, போன தடவை நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது பிஜேபி இருந்துச்சு, அவங்க எல்லாமே எங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறத நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆளுநரே கையெழுத்து போட மறுத்துட்டாரு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்,
முதலமைச்சருக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பாஜகவை எதிர்த்து அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி வச்சோம். தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கிறது, அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம், அந்த மீத்தன் திட்டம் மத்திய அரசோட திட்டம். ஆனாலும் கூட அவர்களுக்கு எதிராக தமிழ்நாடு மக்கள் நலனுக்காக நாங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தோம். அப்படின்னும்போது கூட்டணின்றது வேற, எங்கள் கொள்கைன்றது வேற. நாங்கள் மாநிலத்தின் உரிமைகளுக்காக தான் நாங்கள் நிற்போம் அப்படிங்கிறத ஒரு பரப்புரையாக அதிமுககாரங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இது மக்கள் மத்தியில் எடுபடுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு பாசிட்டிவான வைப் நல்லா தெரியுது. அதே மாதிரி திமுகவோட கேம்பை பார்க்கும்போதே ஒரு நெகட்டிவ் வைப் தெரியுது. ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு மாதிரி பேசுறது, ஒரு பக்கம் விசிகா ஒரு மாதிரி பேசுறது, இப்படி ஒரு மாதிரி அப்படிதான் போயிட்டு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம பகிர்ந்துப்போம். இது சும்மா உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவுக்கு நான் வந்தேன். கொஞ்சம் சில வேலைகள் இருக்குது, அது முடிஞ்சிடும். இன்னொரு ஓரிரு நாட்களில் முடிஞ்சுன்னா நம்ம தீவிரமாக அடுத்தடுத்த அப்டேட்ஸுகளை வந்து நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி.